கதை மூலம் ஆங்கிலம். ஒரு முறை ஒரு கணவன் மனைவிக்கு இடையே ஒரு தகராறு. எனவே அந்த கணவன் மனைவியை அவளுடைய தாயார் வீட்டிற்கு கொண்டு போய் விட்டான். சிறிது நாட்களுக்கு பிறகு அந்த கணவனால் மனைவியை பிரிந்து இருக்க முடியவில்லை. எனவே அவனுடைய மனைவியை மீண்டும் அழைத்து வருவதற்கு முடிவு செய்தான். அவன் மனைவிக்கு ஃபோன் செய்தான். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, தயவு செய்து வந்துவிடு, நாம் சேர்ந்து வாழலாம் என்று சொன்னான் அவன். அப்பொழுது மனைவி ஒரு தேநீர் கோப்பையை எடுத்து தரையில் வீசுங்க என்று சொன்னாள். வீசிட்டேன் என்றான் அந்த கணவன். எப்படியும் அந்த தேநீர் கோப்பை உடைந்து போயிருக்கும் என்று எண்ணியவாறு, உங்களால் உடைந்த அந்த தேநீர் கோப்பையை மீண்டும் ஒட்ட வைக்க முடியுமா என்று கேட்டாள் அந்த மனைவி. அப்படித்தான் என் இதயமும் இருக்கிறது. ஒரு முறை உடைந்தால் அதை ஒட்ட வைக்க முடியாது. சற்றும் தாமதிக்காமல் கணவன், நான் வீசினது ஒரு பிளாஸ்டிக் கப், அது உடையவே இல்லையே என்று சொன்னான். மனைவி தரப்பிலிருந்து எந்த கருத்தும் இல்லை. சரி சரி, சாயந்தரம் வந்து என்னை கூட்டிட்டு போங்க என்று அந்த கணவனிடம் சொன்னால் அந்த மனைவி. உங்கள் சிந்தனையை நீங்கள் மாற்றினால் உங்கள் வாழ்க்கையை உங்களால் மாற்ற முடியும். இந்த ஸ்டோரியை தான் நம்ம இன்றைக்கி டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஓகே, கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கதை மூலம் ஆங்கிலம். இன்னைக்கான கதை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபன்னி ஸ்டோரி. ஸோ ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு முறை ஒரு கணவன் மனைவி இடையே ஒரு தகராறு. இது எல்லாம் நாட்டில் நடக்கிற விஷயம்தான். ஸோ ஓகே, டிரான்ஸ்லேட் பண்ணலாமா? ஒரு முறை, ஒன்ஸ். ஒரு முறைனா ஒன். ஒரு அப்படின்னா தெரியும், கணவன் அப்படின்னா ஹஸ்பண்ட், உங்களுக்கும் தெரியும். கணவன் மனைவி அப்படின்னா மனைவினா ஒய்ஃப். ஆனா ஒரு கணவன் அண்ட் மனைவி அப்படின்னு வரும்போது ஒரு கணவனும் மனைவியும் இல்லையா, அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லணும். ஸோ இடையே அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் பிட்வீன். ஒரு தகராறு, தகராறுக்கு இங்கிலீஷ்ல டிஸ்பியூட். டிஸ்பியூட் சென்டென்ஸ் எப்படி வரும் பாருங்க. ஒன்ஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட், ஒன்ஸ். ஓகேயா? ஸோ அ டிஸ்பியூட் தான் முதல்ல கொண்டு வரணும். அ டிஸ்பியூட் பிட்வீன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ இது எங்கேயோ நடந்திருக்கு, இப்போ நம்ம அதை ஒரு கதையா சொல்றோம் அப்படிங்கும்போது பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எந்த ஸ்டோரியிலும் நல்லா பாருங்க, கடந்த காலத்துல ஏதோ ஒரு இன்சிடென்ட்டை சொல்றோம் அப்படின்னா பாஸ்ட்ல இதை எக்ஸ்பிரஸ் பண்றோம். அப்போ ஒன்ஸ் என்ன போடணும் அப்படின்னா தேர் வாஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்துதான் அ டிஸ்பியூட் போடணும். ஒன்ஸ் தேர் வாஸ் அ டிஸ்பியூட், அப்புறம் தான் என்ன மேட்டர்னு சொல்லணும், பிட்வீன் a husband and wife. Okay, there was a dispute between a husband and wife. ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு முறை ஒரு தகராறு. என்ன நடந்துச்சு? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். எனவே அந்த கணவன் அவளுடைய மனைவியை அவளுடைய தாயார் வீட்டிற்கு கொண்டு போய் விட்டான். ஸோ இதெல்லாம் நடக்கிற விஷயம்தான், வெரி காமன். ஸோ எனவே அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கணவனுக்கும் உங்களுக்கு தெரியும், த ஹஸ்பண்ட். ஓகே, என்ன பண்ணா? அவனுடைய மனைவியை, ஹிஸ் ஒய்ஃப், ஹிஸ் ஒய்ஃப் அவளுடைய தாயார் வீட்டிற்கு. அவளுடைய தாயார், அதுக்கு இங்கிலீஷ்ல ஹர் மதர்ஸ் ஹவுஸ். தாயார் வீடு, மதர்ஸ், அம்மாவினுடைய வீடு, ஹர் மதர்ஸ் ஹவுஸ், HUSE ஹவுஸ். ஸோ வீட்டிற்கு அப்படிங்கும்போது டு சேர்த்துக்கோங்க. ஓகே, கொண்டு போய் விட்டான். இதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்னா, நான் பாஸ்ட் டென்ஸ்லயே சொல்றேன், ட்ராப் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதுனால ட்ராப்ட் ஆஃப். ஓகே, இப்ப சென்டென்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, சோ த ஹஸ்பண்ட், அந்த கணவன் கொண்டு போய் விட்டான்னு வரும். த ஹஸ்பண்ட் போட்டீங்களா? த ஹஸ்பண்ட் போட்டீங்களா? அடுத்து டிராப்டு போட்டுக்கோங்க. டிராப்டு போட்டுட்டு உடனே ஆஃப போட்டுறக்கூடாது. இதுக்கு நடுவுல யாரை கொண்டு போய் விட்டாங்கிறதையும் சொல்லிடணும். the husband dropped his wife off அப்படின்னு போடணும். his wife off அப்படின்னு போட்டுட்டு எங்க போய் விட்டான்?
அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ த ஹஸ்பண்ட் டிராப்டு ஹிஸ் ஒய்ஃப் ஆஃப் டு அப்படிங்கிறத கொண்டு வரணும். வீட்டுக்கு டு ஹர் மதர்ஸ் ஹவுஸ். அவ்வளவுதான். புரியுதா? புரியுதா? டிரான்ஸ்லேஷன் ஈஸியா இருக்கா? எனவே அந்த கணவன் அவனுடைய மனைவியை அவருடைய தாயார் வீட்டிற்கு கொண்டு போய் விட்டான். So the husband dropped his wife off to her mother's house. Okay, shall we move to the next sentence? பாருங்க, சிறிது நாட்களுக்கு பிறகு அந்த கணவனால் மனைவியை பிரிந்து இருக்க முடியவில்லை. ஓகே, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுது? புரியுது, அருமை. ஓகே, சோ பிறகு அப்படின்னா ஆஃப்டர். சிறிது நாட்கள் அப்படின்னா சம் டேஸ். ஓகே, ஆஃப்டர் சம் டேஸ் அந்த கணவன், த ஹஸ்பண்ட், இதுக்கெல்லாம் டிரான்ஸ்லேட் ஏற்கனவே நமக்கு தெரியும். த ஹஸ்பண்ட், மனைவி அப்படிங்கிறதுக்கு ஒய்ஃப், மனைவிங்கிறதுக்கு ஒய்ஃபுங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ பிரிஞ்சு இருக்கிறது, பிரிஞ்சுக்கு வந்து செப்பரேட், அதுக்கான தனி வேர்ட் செப்பரேட். ஆனா அது அப்படியே நம்ம லிட்டரலி இதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இருக்கிறதுக்கு வந்து பி, முடியல அப்படிங்கிறதுக்கு குட் நாட். ஆனா இந்த இடத்துல மட்டும் இந்த சென்டென்ஸ் அப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. சரி, இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எப்படி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு பாருங்க. ஆஃப்டர் சம் டேஸ், ஆஃப்டர் சம் டேஸ், சில நாட்களுக்கு பிறகு த ஹஸ்பண்ட், அதை கொண்டு வாங்க. த ஹஸ்பண்ட் என்ன வரும் அப்படின்னா, இது வந்து பாசிவ் வாய்ஸ்ல நம்ம கன்வே பண்ணணும் மேட்டரை. ஸோ குட் நாட் பி, குடின் பி அப்படிங்கிறது கொண்டு வரணும். குடின் பி போட்டுட்டு இதுல செப்பரேட் வராது, செப்பரேட்டட்னு வரணும். பிரிந்து இருப்பதற்கு முடியவில்லை, யாரிடமிருந்து அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லணும். செப்பரேட்டட் ஃப்ரம், இந்த இடத்துல அவனுடைய மனைவிங்கிறதையும் சேர்த்துக்கோங்க. அவனுடைய மனைவிங்கிறதையும் நீங்க சேர்த்துக்கணும். அவனுடைய, his wife. Okay, so after some days the husband could not be separated from his wife. அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முடியல இல்லையா? இப்படிதான் இங்கிலீஷ். இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படியே அப்படியே அதுல இருந்து இதுல, இதுல இருந்து இதுல அப்படிங்கிறத கண்டிப்பா எல்லா இடத்துலயும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஸோ இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல அதையும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். 100க்கு 100 டிரான்ஸ்லேட் பண்ணலாம் முடியாது, சரியா? பட் மேக்சிமம் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஓகே, ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எனவே அவன் அவனுடைய மனைவியை மீண்டும் அழைத்து வருவதற்கு முடிவு செய்தான். எஸ், எக்ஸாக்ட்லி. நிழலின் அருமை வெயிலில் தெரியும் இல்லையா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். எனவே ஸோ அவன், ஹி, அவனுடைய மனைவி, ஹிஸ் ஒய்ஃப். ஓகே, மீண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல அகெயின் போட்டாலும் சரி, அல்லது பேக் அப்படின்னு போட்டாலும் சரி. அழைத்து வருதல் அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் என்ன? பிரிங். ஸோ வருவதற்கு அப்படின்னு வந்திருக்கனால டு வரும், கு. ஓகே, முடிவு செய்தான், டிசைட். முடிவு செய்து டிசைட். ஸோ டிசைடோட பாஸ்ட் டிசைடட். ஓகே, so he decided முதல்ல கொண்டு வாங்க. so he decided to போட்டுக்கோங்க. decided to bring, அழைத்து வருவதற்கு. bringனா கொண்டு வருதானே அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அழைத்து வருவதற்கும் bring தான். so he decided to bring his wife again, மறுபடியும். He decided to bring his wife again. Okay, எனவே அவன் அவனுடைய மனைவியை மீண்டும் அழைத்து வருவதற்கு முடிவு செய்தான். Okay, okay, shall we move to the next sentence? அவன் மனைவிக்கு போன் செய்தான். ஓகே, அவன் என்ன செய்தான்? மனைவிக்கு போன் செய்தான். ஓகே, உடனே போனை போடுறது. அவன் மனைவிக்கு போன் செய்தான். he, மனைவிக்குனா wife. இதுல அவனுடைய மனைவியும் சேர்த்துக்கோங்க. அவனுடைய மனைவியும் சேர்த்துக்கோங்க, சரியா? அவனுடைய மனைவி, his wife. போன் செய்தான் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்டு போன்டு. போன் பண்றதுக்கும் போன்டு. ஓகேயா? ஓகே, ஸோ இப்போ எப்படி வரும் சென்டென்ஸ் அப்படின்னீங்கன்னா,
he phoned his wife. அவ்வளவுதான். He phoned his wife. He phoned his wife. Okay? Okay, shall we move to the next sentence? நீ இல்லாமல் வாழ முடியாது, தயவு செய்து வந்துவிடு, நாம் சேர்ந்து வாழலாம் என்று சொன்னான் அவன். என்னால் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னா, நீ இல்லாமல், நீ இல்லாமல் அப்படிங்கிறதுக்கு வித்தவுட், நீனா யூ, வாழ முடியாது, முடியாதுக்கு வந்து கேனாட், வாழ்றதுக்கு வந்து இங்கிலீஷ்ல லிவ். ஓகே, என்னாலுக்கு வந்து ஐ. ஸோ தயவு செய்து அப்படிங்கிறதுக்கு ப்ளீஸ், வந்துரு அப்படிங்கிறதுக்கு கம் போட்டுக்கலாம், ப்ளீஸ் கம். சேர்ந்து அப்படிங்கிறதுக்கு டுகெதர். வாழ்றதுக்கு லிவ் இல்லையா? ஸோ நாம சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிறத நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். என்று சொன்னான், என்று சொன்னான் அவன், அவன் ஹி. அப்போ முதல்ல இதான் கொண்டு வரணும். ஹி செட் தட் அப்படின்னு சொல்லணும். ஹி செட் தட், என்று சொன்னான். He said that, என்னன்னு சொன்னா, I cannot live without you. I cannot live without you. நீ இல்லாம வாழ முடியாது. Please come. தயவு செய்து வந்துரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாம சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிறதுக்கு லெட்ஸ் லிவ் டுகெதர்னு அர்த்தம். அதான் டிரான்ஸ்லேஷன். லெட்ஸ் லிவ் டுகெதர் அப்படின்னா நாம சேர்ந்து வாழலாம் என்று சொன்னான் அவன். He said that I cannot live without you. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய மிஸ்டேக் விட்டுருக்கேன்னு. ஓகே, I cannot live without you. நீ இல்லாம வாழ முடியாது. Please come, let's live together. Okay, got it? Shall we move to the next sentence? இப்போ ஒய்ஃபோட டர்ன். ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, அப்பொழுது மனைவி ஒரு தேநீர் கோப்பையை எடுத்து தரையில் வீசுங்க அப்படின்னு சொன்னான். ஹஸ்பண்ட் வந்துருமா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கும் போது ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, எடுத்து ஒரு டீ கப் எடுத்து தூக்கி வீசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்பொழுது அப்படிங்கிறதுக்கு தென், பிறகு, அப்பொழுது எல்லாத்துக்கும் தென். மனைவி அப்படிங்கிறதுக்கு ஒய்ஃப். இந்த இடத்துல அந்த மனைவிங்கிறதையும் போட்டுக்கோங்க, த ஒய்ஃப். அந்த ஒரு தேநீர் கோப்பைக்கு தமிழ்ல தேநீர் கோப்பை, இங்கிலீஷ்ல என்ன, டீ கப்பு. எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, டேக். ஓகே, சோ எடுத்து அப்புறமா தரையில வீசுங்க அப்படின்னு வரும்போது, தரையில் அப்படிங்கும் போது இதுல தரையில்னா இன், ஃப்ளோர். தரையில் அப்படின்னா தரை மேல் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இல்லுங்கிறதுனால இன்னுன்னு போட்டக்கூடாது, ஆன் போடணும். ஓகேயா? சோ வீசுங்க அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல த்ரோ. என்று சொன்னால் செட், என்று அப்படிங்கும் போது தட். ஓகே, இப்ப என்ன வரும், then the wife said that. Then the wife said that. என்று சொன்னால் என்னன்னு சொன்னா, said that take a teacup. எடுங்க, take a teacup. அப்புறமா வீசுங்க. ஓகே, and சேர்த்துக்கணும், மேலும். and எதுக்கு and சேர்க்கிறோம்னா, எடுத்து தரையில வீசுங்க. முதல்ல எடுக்கணும், அப்புறம் தரையில வீசணும். ரெண்டு இன்சிடென்ட் நடக்கு இல்லையா? அதனால take a teacup and threw, எரிங்க, threw it. ஓகே, தரையில எடுத்து அதை தரையில் வீசுங்கன்னு சொல்லணும். அதை இட். ஓகே, threw it on floor. புரியுதா? அப்பொழுது மனைவி ஒரு தேநீர் கோப்பை எடுத்து அதை தரையில் வீசுங்கள் என்று சொன்னாள். Then the wife said that take a teacup and threw it on floor. அப்படின்னு சொல்றாங்களாம். வீசிட்டேன் என்றான் அந்த கணவன். அப்படிங்கிறதுக்கெல்லாம் டிரான்ஸ்லேஷன் கிடையாது, வேணா அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேயா? சோ வீசிட்டேன் அப்படின்னா threw it
அதை வீசி விட்டேன். அப்பப்போ இந்த மாதிரிலாம் இடைச்சொருகள் வர வேண்டும். சோ வீசிட்டேன், அதை வீசிட்டேன், த்ரூ இட். என்றான் அப்படிங்கிறதுக்கு டோல்டு போட்டுக்கலாம். நேரத்துல டோல்டு வரும்போது செட்டு வந்தாதான் தேட்டு போடணும், டோல்டு வந்தா தேட்டு போடக்கூடாது. சரியா? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த கணவனுக்கு த ஹஸ்பண்ட். The husband told through it. வீசிட்டேனே, எடுத்து வீசுங்க அப்படின்னு சொன்னோடனே நல்ல ஒரு ஒபீடியனான ஒரு ஹஸ்பண்ட் த்ரூ இட், நான் வீசிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? டிரான்ஸ்லேட் பண்ணலாமா? எப்படியும் அந்த தேநீர் கோப்பை உடைந்து போயிருக்கும் எண்ணியவாறு இப்படி யோசிக்கிறாங்க. எப்படியும் அந்த டீ கப் வந்து உடஞ்சு போயிருக்கும் அப்படின்னு யோசிச்சவாறு அப்படிங்கிற மாதிரி. எப்படியும் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்டு எனி ஹவ். ஓகே, அந்த தேநீர் கோப்பை அப்படிங்கிறதுக்கு த டீ கப். ஓகே, உடஞ்சு போயிருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு would have broken அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணும். ஓகே, would have broken. எண்ணியவாறு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல திங்கிங். ஓகே, என்று எண்ணியவாறுங்கிறதையும் ஆட் பண்ணும். ஓகே, that. So thinking that, anyhow, thinking that sentence இப்படிதான் ஆரம்பிக்கணும். thinking that, so the teacup would have broken anyhow. The teacup would have broken anyhow. இதான் டிரான்ஸ்லேஷன். எனிஹாவா கடைசியில் கொண்டு வந்தாச்சு. சோ திங்கிங் தட், என்று எண்ணியவாறு, எப்படியும் அந்த தேநீர் கோப்பை உடஞ்சு போயிருக்கும் என்று எண்ணியவாறு ஒய்ஃப் என்ன சொல்றாங்கிறத அடுத்து பார்ப்போம். திங்கிங் தட் த டீ கப் would have broken anyhow. அடுத்து என்ன, அதையும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஓகே, அந்த மனைவி உங்களால் உடைந்த அந்த தேநீர் கோப்பையை மீண்டும் ஒட்ட வைக்க முடியுமா என்று கேட்டாள். உடனே என்ன பண்றா, கீழே போட்டீங்க, உடைச்சிட்டீங்க, அந்த கப்பை மறுபடியும் உங்களால ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா. சோ த வைஃப், ஓகே, உங்களால் அப்படிங்கிறதுக்கு யூ. ஓகே, உடைந்த அந்த தேநீர் கோப்பை, அந்த தேநீர் கோப்பை அப்படிங்கிறதுக்கு த டீ கப். இந்த இடத்துல உடைந்த அப்படிங்கிறதுக்கு broken. சோ த broken டீ கப் அப்படின்னு சொல்லணும். ஓகேயா? மீண்டும் ஒட்ட வைக்கிறதுக்கு glue. GLUE. சரியா? GLUE glue. மீண்டும்க்கு வந்து ரீக்ளூ அப்படிங்கிறது மீண்டும் வைக்கிறது, ஒட்ட வைக்கிறது. முடியுமா அப்படிங்கிறதுக்கு கேன் முன்னாடி வரும். என்று கேட்டால், கேட்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஆஸ்க். ஆனா கேட்டால் பாஸ்ட் டென்ஸ் ஆஸ்க்ட். என்றுக்கு வந்து தட். ஓகே, இப்ப எப்படி வரும்? the wife asked that can you, உன்னால முடியுமா, கேன் முன்னாடி வரணும். can you reglue the broken tea cup. உடைஞ்சு போன அந்த கப்பை உங்களால ஒட்ட வைக்க முடியுமா? இதுதான் கேள்வி. The wife asked that, can you reglue the broken tea cup? அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் என்னென்னலாம் கேட்கறாங்கிறத நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் சொல்லி ஃபீல் பண்றாங்க. சரி, ஓகே, அப்படித்தான் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு தெரியும். ஸோ that's how. Okay, that's how my heart. இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல இஸ். ஸோ எக்ஸ்கிளமேட்டிவ் சென்டென்ஸ். திஸ் இஸ் எக்ஸ்கிளமேட்டிவ் சென்டென்ஸ்னா அந்த எமோஷன்ஸை கொட்டுறாங்க இல்லையா? that's how. அப்படித்தான் என் இதயமும் இருக்கிறது. that's how my heart is.
நொறுங்கி போய் இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஓகே, தட்ஸ் ஹவ் மை ஹார்ட் இஸ் அப்படின்னு ஒய்ஃப் சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அதையும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அடுத்தடுத்து இமோஷனலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு முறை உடைந்தால் அதை ஒட்ட வைக்க முடியாது. பாருங்க, நீங்க டீ கப்பை கீழே போட்டு உடைச்சிங்க, அது புரோக் ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு. அத மாதிரிதான் என்னோட ஹார்ட், என்னோட இதயம், அது சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்க. அது உடஞ்சிச்சுன்னா அடுத்து என்ன பண்ண முடியாது, அதை ஒட்ட வைக்க முடியாது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வைஃப் எமோஷனலா பேசுகிறார்கள். சோ ஒரு முறை அப்படின்னா ஒன்ஸ். ஓகே, சோ உடைந்தால் இதை எப்படி டிரான்ஸ்லேட், அப்படியே லிட்டரலி டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இதை நான் உங்களுக்காக எப்படி வந்து டிரான்ஸ்லேட் ஆயிருக்குங்கிறத சொல்றேன். ஒன்ஸ் இட் இஸ் புரோக்கன், அது உடைந்தால். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் புரோக்கன், அது உடைந்தால். ஓகே, இட், அது cannot be fixed. இதுல எதுவுமே லிட்டரலி நான் டிரான்ஸ்லேட் பண்ணல. ஓகேயா, இது மட்டும்தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். புரோக் அது வருது, ஸோ ஒட்ட வைக்க முடியாது. cannot தெரியும், அதுக்கு இட்டு. ஸோ ஒன்ஸ் இட் இஸ் broken, ஒன்ஸ் இட் இஸ் broken it cannot be fixed. மறுபடியும் அதை ஒட்ட வைக்க முடியாதுப்பா அப்படின்றா. ஸோ ஒரு முறை உடைந்தால் அதை ஒட்ட வைக்க முடியாது. ஒன்ஸ் இட் இஸ் broken it cannot be fixed. ஓகே, திஸ் இஸ் த டிரான்ஸ்லேஷன். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுங்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணலாம். கணவன், நான் வீசினது ஒரு பிளாஸ்டிக் கப், அது உடையவே இல்லையே என்று சொன்னான். ஸோ லைக் அவ இமோஷனலா பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டான், இங்க பாரு, நான் வீசினது பிளாஸ்டிக் கப்பு, நீ என்னவோ உடஞ்சிட்டுன்னா அது உடையவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் ரொம்ப ஹியூமர் சென்ஸோட பேசுறாரு. ஓகே, அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு பாருங்க. வித்தவுட் டிலே, வித்தவுட் டிலே. அந்த கணவன், த ஹஸ்பண்ட், அந்த கணவன். ஓகே, த ஹஸ்பண்ட் சொன்னான் அப்படிங்கும்போது செட் தட். ஓகே, நான் வீசினது, ஐ வீசினது அப்படிங்கிறது த்ரூ, பாஸ்ட் டென்ஸ். I threw a plastic cup, plastic cup. அது it. உடையவே அந்த மீனிங் கொடுக்கறதுனால it இல்லையே அப்படிங்கிறது did not break at all அப்படிங்கிற ஒரு வேர்டை சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல இல்லவே இல்லையே அப்படிங்கிற மீனிங்க கொடுக்கும். ஓகே, சோ ஓகேயா. சோ வித்தவுட் டிலே த ஹஸ்பண்ட் செட் தட், வித்தவுட் டிலே த ஹஸ்பண்ட் செட் தட், சொன்னா செட் தட், என்ன சொன்னா, ஐ த்ரூ a plastic cup, நான் வீசுனது ஒரு பிளாஸ்டிக் டீ கப்பு. it, அது உடையல. it did not break at all. என்ன சொன்னா, வைஃப் என்ன சொன்னாங்க, உடைங்க, அது உடஞ்சிச்சுல, அப்ப அந்த உடஞ்ச கப்பு மாதிரிதான் என் மனசும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ உடனே அந்த ஹியூமர் சென்ஸோட ஹஸ்பண்ட் சொல்றாரு, இந்த பாருமா, நான் வீசினது பிளாஸ்டிக் கப்பு, அது உடையல அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அப்படி என்ன பண்றாரு, அந்த மூடை, அந்த இறுக்கமான ஒரு மூடை வந்து ஹாப்பி மூடா கன்வெர்ட் பண்றாரு. ஓகே, ஸோ ஓகே, ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ். மனைவி தரப்பில் இருந்து எந்த கருத்தும் இல்லை. ஹஸ்பண்ட் அப்படி சொன்னோன்னு என்ன ஆயிடுச்சு, வாய் அடைச்சு போயிட்டாங்க. என்ன சொல்லன்னு தெரியல. ஸோ எந்த கருத்தும் இல்லை. மனைவி தரப்பில் இருந்து அப்படிங்கிறதுக்கு ஃப்ரம், மனைவி தரப்பு அப்படிங்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை, வைஃப் சைடு, வைஃப் சைடு. ஓகே, த வைஃப், அந்த த வைஃப் சைடு. எந்த கருத்தும் இல்லை அப்படிங்கிறதுக்கு நோ கமெண்ட், நோ கமெண்ட்ஸ். அப்ப எப்படி சென்டென்ஸ் வரும் அப்படின்னா, there was so comment, there was no comment from the wife side, from the wife side.
there was no command from the wife side. Okay, got it? Next, நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படிங்கிற மாதிரி, சரி சரி சாயந்தரம் வந்து என்ன கூட்டிட்டு போங்க என்று கணவனிடம் சொன்னால் மனைவி. சரி சரி அப்படிங்கிறதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல ஓகே 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 ஓகே. சாயந்தரம் அப்படிங்கிறதுக்கு ஈவினிங். வந்து அப்படிங்கிறதுக்கு கம், வாங்க வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. வந்து எண்ணெய் அப்படிங்கிறதுக்கு மீ. இந்த இடத்துல கூட்டிட்டு போறதுக்கு இங்கிலீஷ்ல பிரிங், அதாவது பிக்அப். ஓகே, பிக் அப், பிக்அப் பண்றது. ஓகேயா, பிக் அப். என்று அப்படிங்கிறதுக்கு தட். சொன்னால் அப்படிங்கிறதுக்கு செட். யார்கிட்ட சொன்னா? ஹஸ்பண்ட் கிட்ட. யார் சொன்னா? வைஃப். இப்ப எப்படி வரும் அப்படின்னா, எல்லாத்துலயும் அந்த மனைவி சேர்த்துக்கோங்க, சரியா? The wife said the husband. Wife said the husband that என்று சொன்னால் ஓகே ஓகே. பிக் மீ, அடுத்து பிக்அப்னு போட்டக்கூடாது, பிக் மீ அப். சாயந்தரம் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல ஈவினிங் அப்படியே போட்டக்கூடாது, இந்த ஈவினிங் போட்டுக்கணும். ஓகேயா, காட் இட்? புரியுதா? The wife said the husband that ஓகே ஓகே பிக் மீ அப் இன் த ஈவினிங். வாங்க. ஸோ சாரி சாரி, இதுக்கு இடையில ஒன்று விட்டுருக்கோம் இல்லையா? ஓகே ஓகே, கம், வாங்க வந்து கூட்டிட்டு போங்க. கம் அண்ட். ஓகேயா, கம் அண்ட் இடையில என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகே ஓகே, கம் அண்ட் பிக் மீ அப் இன் த ஈவினிங் அப்படின்னு சொல்றா. ஓகே, காட் இட்? புரியுதா? The wife said the husband that ஓகே ஓகே கம் அண்ட் பிக் மீ அப் இன் த ஈவினிங். சரி சரி சாயந்தரம் வந்து என்னை கூட்டிட்டு போங்க என்று கணவனிடம் சொன்னால் மனைவி. அவ்வளவுதான், ஸ்டோரி முடிஞ்சது. இதுல என்ன அப்படின்னா கடைசி பாயிண்ட், அதை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுல மாறன்னு நீங்க எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னன்னா, உங்கள் சிந்தனையை நீங்கள் மாற்றினால் உங்கள் வாழ்க்கையை உங்களால் மாற்ற முடியும். உங்கள் சிந்தனை, யுவர் திங்கிங், அல்லது தாட்ஸ்னு கூட போட்டுக்கலாம். நான் இந்த இடத்துல திங்கிங்னு சொல்றேன். ஸோ யுவர் திங்கிங், நீங்கள், யூ மாற்றினால், இந்த இடத்துல ஆல் அப்படிங்கிறதுக்கு இஃப் உள்ள சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா, மாற்றுறதுக்கு சேஞ்ச். ஓகே, சென்டென்ஸ் எப்படி வரும்? இஃப் யூ சேஞ்ச் யுவர் திங்கிங். If you change your thinking, உங்கள் வாழ்க்கையை உங்களால் மாற்ற முடியும். உங்களால் அப்படின்னா யூ, மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு மாற்றுதல் அப்படிங்கிறதுக்கு சேஞ்ச், முடியும்க்கு கேன், உங்கள் வாழ்க்கையை அப்படிங்கிறதுக்கு யுவர் லைஃப் தான் அகெயின். ஓகே, இஃப் யூ சேஞ்ச் யுவர் திங்கிங் யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். யூ கேன் சேஞ்ச் your life. Okay, if you change your thinking you can change your life. அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணுங்க? கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க கமெண்ட் பண்ண என்ன பண்ணுவேன், சீக்கிரமா ஃப்ரீக்வெண்டா டெய்லி கூட நான் அப்லோட் பண்ணுவேன் வீடியோஸை. ஓகேயா, யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் இட்ஸ் ரியலி ரியலி பூஸ்டிங் மீ. It's encouraging. Okay, thank you. Bye.